அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இப்போ வாழ்க்கை இருக்கு, அது அன்புல தொடங்குதா இல்ல ஆசையில தொடங்குதுங்க ஐயா? வாழ்க்கை தொடங்குறது ஆசையில் தொடங்குதுமா, முடியுறது ஊரா மட்டும் பொண்ணை போய் அன்பா வாமா அப்படின்னு காது பிச்சிருவாங்க. அங்கே போய் ஆசையாக இருக்குதுமா உன் பொண்ணை கட்டிக்கிட்டு உன் பொண்ணை கொடுக்குறேன்னு கேட்டால் தான் துவங்கும். ஆனால் அந்த ஆசையாக துவங்கின வாழ்க்கை அன்பாக மாற்றிக்கணும், அதுதான் வாழ்க்கை. ஆனால் கடைசி வரைக்கும் ஏங்க அந்த அன்பு இருக்க மாட்டேங்குது. எதுவுமே கிடைக்காத போது அதுக்கு மேலே அன்பு செலுத்துகிறோம், அது கிடைச்சி போச்சுன்னா அதுக்கு மரியாதையே இல்லாத ஆக்கிடுறோம். இது மனுஷ சமுதாயத்துக்கு சகஜமாக போச்சு. அதனால் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணும்போது அவர் ஆசிரமத்துக்கு வந்துட்டாருன்னா புது பொண்டாட்டி அங்கேருந்து 10 பவுன் பண்ணு ஒரு நாளைக்கு. ஆனால் கொஞ்ச நாள் ஒரு 5 வருஷம் ஆனவன் ஆசிரமம் தான், எங்கன்னா போய் சாவேண்டா ஏன்டா இங்கே வர அப்படின்றாங்க. அப்போ காலப்போக்கில் அந்த அன்பாகப்பட்ட அகங்காரமாக மாறுது. ஆசையாக போய் கட்டின மனைவி அன்பாக இருந்துட்டு அப்புறமா அதை அகங்காரமாக மாறி இவளை கட்டினதை விட நான் என்ன ஒரு பேயை கட்டியிருக்கலான்னு அவன் சொல்கிறான். ஏன்னா காசு எடுத்துன்னு போகாது அவன் வீட்டுக்கு போனால் அவனுக்கு கஷ்டம், அவன் சரியாக சாப்பாடு செய்யாத போனால் இவளுக்கு கஷ்டம். இவ்வளோ பிரச்சனைகளை சுமந்துக்குன்னு ஒரு வாழ்க்கையை நடத்தணும். ஆனால் கணவன் மனைவின்றவன் ஒரு தாய் ஒரு தகப்பன் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறோம். இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினது தாய் தகப்பன் தான். ஆனால் அந்த தாய் தகப்பன் இறந்தால் துக்கம் இல்லை, ஏதோ ஒரு மாதம் 2 மாதம் அப்புறமா அவன் சாதாரண மாமல் வாழ்க்கைக்கு வந்துடும். ஆனால் ஒரு மனைவி செத்து போயிட்டாள்னா அவனுடைய வாழ்க்கையே வீணாக போயிட்டு, ஒரு கணவன் செத்து போயிட்டான்னா அந்த மனைவியினுடைய வாழ்வே வீணாக போயிடும். அப்போது கணவன் மனைவின்ற உறவுகள் இருக்குது, அது உயிரோட கலந்த உறவு. தாய் தகப்பன் என்ற உறவுக்குது, அது ரத்தத்தோட கலந்த வாழ்வு. இப்படி வாழ்க்கையில் வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மனோபாவம் செயல்படுகிறது அந்த மனசு. ஆனால் கணவன் மனைவின்னும் போது நீ முதல்ல அன்பாக இருக்க கற்றுக்கணும். கணவன்கிட்ட போய் மனைவி சுடுன்றதோ மனைவி கிட்ட போய் கணவன் சுடுன்றதோ இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்க அதே மாதிரி ஆயிடும். அதனால் அப்படி இல்லை, அன்போடு இருக்க நீங்கள் பழகினா தான் அந்த பிள்ளைங்க உங்களை பார்த்து அன்போடு வளர பழகும். அதனால் அன்பு முக்கியமாக. நான் என்ன சொல்லிக்கிறேன், அன்பே சிவம் மனமே குரு. அன்பில் தான் கடவுள் இருக்குது, அன்பில் தான் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும், அன்பு இருந்தால் தான் ஒருத்தரை அரவணைக்க முடியும். அன்பு இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். அன்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் இருக்கும். அன்பு போச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும். இந்த பிறவி பயன் நோக்கம் என்னையா? இறைவனை அடையிறதுமா. இந்த உடல் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் குனிஞ்சே தான் நடக்கும். ஆனால் மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கும். ஏன் இந்த மனிதன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான் அப்படின்னா, எல்லா ஜீவராசிலையும் கடவுளுடைய இயக்கம் இருக்குது. ஆனால் மனிதனுக்குள்ளவே கடவுள் இருக்கிறான். கடவுள் இருக்கிறதால இவன் எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஆற்றல் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற ஜீவராசி கிடையாது. அதனால் இந்த கடவுள் இந்த உடல் ஏன் அமைஞ்சதுன்னா, இவன் எல்லா வாழ்க்கையும் புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்லுயிராய் பேய் கணங்களாகி அப்படின்றாரு. இத்தனை பிறவிகளை எடுத்து தான் இந்த மனித பிறவிக்கு வந்துக்கிறேன். இந்த மனித பிறவியில் என்னுடைய வாழ்வு முடியணும். இது முடிவு எங்கே கிடைக்கும்னா இறைவன்கிட்ட தான் கிடைக்கும். அந்த இறைவனை அடையிறது தான் இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கம். ஆனால் நம்ம அதை மறந்துட்டு இந்த பாசம் பற்று பரிவு ஆசை இந்த சொத்து சுகம் இப்படியே அலைஞ்சி இறைவனையே மறந்துட்டு இறைவன் அடி சேர்றதே கிடையாது. இங்கேயே செத்து பறந்து செத்துக்கணும். இதுவே தொழிலாக போச்சுங்க. இந்த ஆன்மீகத்தில் ஒருத்தரை வாழ்த்துவதால் ஏதாச்சும் பயன் இருக்கு? ஒரு பயணம் கிடையாதுமா. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், என் காலில் யாரும் விழாதீங்க, விழாதால் உங்களுக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது. என் காலில் மட்டும் இல்லை, யார் தாடி வச்சுருந்தாலும் யார் கொண்டை போட்டிருந்தாலும் யார் உத்ராட்சம் கட்டியிருந்தாலும் காவி கட்டியிருந்தா போய் தொப்புன்னு ஓட்டு முட்டாள்தனம். காலில் விழுன்னா அது உன்னுடைய தாய் தகப்பன் காலில் விழுங்க, கடவுள் காலில் விழுங்க, அதுதான் உங்களுக்கு புண்ணியத்தை தரும்.
எவங்காலில் ஊந்தாலும் ஒரு புண்ணியம் தர. நீ கெட்டவனாக இருந்தால் கூட, இப்போ உன் புள்ள கெட்டவனாக இருந்தால் கூட நீ வாழ்த்தும் போது என் புள்ள கெட்டவன் நாசனமாக போட்டோன்னு வாழ்த்துவியா? கெட்டவனாக இருந்தால் கூட நல்லா இருக்கணும் என் புள்ள, நல்ல குணம் வரட்டும், நல்ல புத்தி வரட்டும் தான் வாழ்த்துவேன். ஆனால் மற்றவன் எதையுமே சொல்ல மாட்டான், கம்மனு ஊமை மாதிரி என்ன மாதிரி இருந்துட்டு வாழ்த்திட்டு போவான். அதனால ஒரு பயனும் கிடையாது. அதனால யாருக்காலையும் விழாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஆத்மா திருத்திரப்பள்ளந்து ரவி, திருத்திரப்பள்ளந்து வந்துக்கிறேன். என் பேர் ரவிங்க. இப்போ மன அடங்காததுக்கு காரணம் நம்மளுடைய செயல் தானே எனக்கு நல்லா தெரிஞ்சு சார். மன அடங்காததுக்கு காரணம் நம்மளுடைய செயல்களே காரணம்னு தெரியும். ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனைகளும் மனம் சீக்கிரம் அடங்கிடும். அதை யாரையும் செய்ய முடியல, வீட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வெளி செயலையும் ஈடுபட்டு இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் மன அடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நாங்கள் நல்லா கஷ்டப்பட்டு தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லா நேரத்துலையும் ஐயாவை நினச்சிக்கிட்டு எந்த காரியத்துக்கு போனாலும் நல்லதே நடக்குது. ஆனாலும் சில நேரத்தில் நடக்க மாட்டேங்குது. நடக்காததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி அதை ஆரைய தொழுது. இதுதான் காரணம், அனுபவம், இதெல்லாம் நமக்கு அனுபவம் ஐயாத்துக்கு சொல்லுது. அதை பற்றி ஃபீலிங்கே இல்லை. அப்படியெல்லாம் இருக்கும்போது எல்லா நேரத்துலையும் ஐயா கூடவே இருக்காரு. ஆனால் பாடம் பண்ணுற நேரத்தில் எங்கே போகிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு பாடம் பண்ண மாதிரி இருக்குதுங்க. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுவேன். எல்லாம் வேதனைப்பட்டுலாம் பாடம் பண்ணுறதுலாம் ஈஸி கிடையாது மாட்டோம். எல்லா பார்க்குறோம், எல்லா டைம்லையும் இருக்கிறாருங்க. ஆனால் அந்த நேரம் மட்டும் பார்க்க முடியல. அப்படி உணர்றேன் நான். அதுக்காக இப்போ இந்த பக்கத்துலலாம் ஃபஸ்ட்டு படம் வாங்கும்பொழுது கோயம்புத்தூரில் அந்த தறியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. சத்தத்தில் கேட்க மாட்டேன் சாமி. ஊருக்கு போனோம்னா அங்கே காலையிலே கோழி சத்தங்கள்லாம் கேட்டுட்ருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நாதப்படம் நான் வாங்கியிருக்கிறேன். இப்போயும் அதே மாதிரியாவது இருக்குது சாமி. அந்த டிஸ்டர்பில் போய் அதை செஞ்சுட்ருக்கீங்களா? அது வேறு வழி என்ன இருக்குன்னு கேட்கறதுக்கு வந்தேன். எங்கேயே சவுண்டு கேட்டுச்சுன்னா இங்கே கேட்குற மாதிரி இருக்குது, இல்லை இங்கே கேட்குதா அங்கே கேட்குதான்னு தெரிய மாட்டேங்குது. பக்கத்தில் உள்ள இறைச்சலுக்கு இதுக்கு என்ன தீர்வு? நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வரும் சொல்லுங்கள் சாமி. ஐயா சொன்ன மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல மாதிரி காட்டுக்கு போயிடலாம்னு பார்த்தா காடும் இல்லை. எல்லாத்தையும் அழிச்சு விட்டு வீடாக கட்டிவிட்டாங்க. அங்கேயும் காடு இல்லைங்க. அப்புறம் எப்படி சாமி இது பண்ணுறது? ஏதோ பார்த்து மேலே பாடப்பட்டு வர்றது வரட்டும், நடக்கட்டும்னு நாங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன சத்தம் கேட்டாலும் அதே தான் செஞ்சுட்ருக்குறோம். இருந்தாலும் எங்கள் மனசு நிறைவாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்படியே இருந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது சார். நேற்று கொண்டாந்து டோல்கேட்ட இறங்குறவன் 25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு இறக்கி விட்டான். தூங்கிட்டேன். நான் தூங்காமல் வந்துக்கிட்டு இருந்தால் அங்கே வந்து தூங்கிட்டேன் சாமி. ஆனால் கொஞ்சம் கூட ஃபீல் இல்லை எனக்கு. உண்மையிலே சொல்கிறேன் சாமி. முன்னாடியெல்லாம் ரொம்ப சங்கடப்படுவேன். ஃபீலே இல்லை. மறுபடியும் அங்கேருந்து இறங்கி இங்கே வந்து இறங்கி வந்துட்டு ஈஸா. முன்னாடியெல்லாம் அவ்வளோ நடுங்கும். அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் பிரச்சனை, அவங்க டைவர்ட்டு சண்டை போடுவேன், இப்படியெல்லாம் பேசுவேன். இப்போ ஒன்றும் ஃபீலே இல்லை சாமி. நல்லா இருக்கிறேன் நான். ஆனால் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இந்த பாடம் பண்ணலாம்னு. சத்தம் ஓவராக இருக்குது. நாத சவுண்டுக்கு கொஞ்சம் அமைதியான சாமி இருக்கணும். ஃபஸ்ட்டு படத்துக்கே எப்படியே வேணாலும் இருக்கலாம். நாத படம் வரும்பொழுது கொஞ்சம் அமைதி தானே இருக்கணும். சவுண்டு கேட்கணும். நாதத்துக்கு அதுதான் எல்லாரும் தூங்கும்போது ஞானிகள் மூச்சு நிற்பாங்களாம். எல்லாரும் மூச்சு நிற்கும்போது ஞானிகள் தூங்கி நிற்பாங்களாம். நம்ம எல்லாரும் வீச்சு நிற்கும்போது பாடத்தில் போய் உக்காந்தோம்னா மோளம் அடிப்பாங்க, சங்கு ஊதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது இங்கே கேட்குதா அங்கே கேட்குதான்னு தெரியாது. அப்போது பாடம் வாங்கணும், அதெல்லாம் அனுபவிக்கணும். அப்படின்னா ஊர் தூங்கும்போது நம்ம விழிப்பாக இருக்கணும். புரியுதுங்களா? அவங்க கூடவே போய் பயணம் பண்ணலாம்னா இந்த பயணம் சரிப்பட்டு வராது. புரியுதுங்களா? அப்போ ஏதாவது ஒன்று எழுந்து தான் ஆகணும். தூக்கத்தை குறைங்க. தூக்கத்தை குறைச்சி ஒன்று நைட்டில் பாடம் பண்ணுங்கள். சரி சார். சரிங்களா? இந்த 2 மணி நேரம் பகலில் காலைல பண்ணுறத நைட்டில் பண்ணிங்கன்னா எல்லோரும் நைட்லலாம் ஏந்து பாடம் டமார் அடிக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்குள்ளே என்ன கேட்குதுன்றதை நீங்கள் அப்போ தான் உணர முடியும். சரிங்களா? எல்லாரும் போகி கொளுத்துற மாதிரி ஊரெல்லாம் டமா நச்சுக்கும் போது உங்களுக்குள்ளே என்ன கேட்குதுன்னு தெரியாது. அது இங்கே கேட்குதா அங்கே கேட்குதான்னு எதுவும் தெரியாது. அதனால முதல்ல நேரத்தை மாற்றிங்க. டைம் மாற்றிங்க. ஒன்றும் விடியற்கால ஊர் தூங்கும் போது நீங்கள் பண்ண சாமி. உங்கள் ஊர் எப்போ தூங்குதுன்னு பார்த்துங்க. எல்லாரும் விசாரிச்சிங்க. எப்போ தூங்குறீங்க ஒழுங்காக சொல்லிடுங்க. பாடம் பண்ண போகிறேன். மனம் தூங்குனா ஊரே சுற்றி டமாராச்சா கூட காது கேட்காது. அந்த நிலை வர வரைக்கும் இந்த போராட்டங்கள்லாம் வேணும். அப்போ ஒரு செடி மாதிரி நம்ம ஒரு பக்குவமாக இருக்கணும்னா எல்லாரும் தூங்கும்போது நல்லா பாடம் பண்ணுங்க. ஒரு காலங்கட்டம் உங்களுக்கான பக்குவம் வந்த பிறகு சுற்றி உட்கார வச்சு நீங்கள் மோளாடிங்க, நீங்கள் பாடம் பண்ணலாம். ஒன்றும் கேட்காது. அந்த பக்குவம் வர வரைக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. உங்களுக்கான சூழ்நிலை எப்போ வருமோ அந்த டைமில் உட்காந்து பாடம் பண்ணுங்கள். ஊரில் போய் மல்லு கட்டாதீங்க. அதெல்லாம் நம்ம திருத்தவே முடியாது. சரியா? அங்கே இருக்கிற வரைக்கும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே கோயம்புத்தூர்ல ஒன்றும் வெறும் தறி சத்தம் தான் ஓவராக இருக்குது. 24 மணி நேரமும் தறி ஓடிட்டே தான் இருக்குங்க. தறி ஓடினாக்குதா? பக்கத்துலேயே தறி ஓடிட்டு இருக்குது. ஆனால் நல்லா சவுண்டெல்லாம் வருது. அது எங்கேருந்து வருதுன்னு தெரிய மாட்டேதுங்க. தறியிலேருந்து வரும். தறியிலேருந்து வருதா இல்லை அங்கே உள்ள தறிங்க காதுக்குள்ளே வந்து தறி ஓடிட்டு இருக்குது. அப்படியே மாறி போயிடுச்சு. கரண்ட் ஆஃப் பண்ணு சாமி. கரண்ட் ஆஃப் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை செய்கிறதுக்கு ஆசை இருக்கும். எல்லா தறியெல்லாம் நிறுத்திட்டு வாங்க. அப்போ இதாகிடும். அப்புறம் ஊருக்கு வந்தாலும் இந்த 4 மணிலேருந்து கோழி பக்கத்து வீட்டில் பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா எப்படி சாமி நான் பாடம் பண்ணுறது? இருந்தாலும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நல்லா அது இப்போ ஒன்று சாமி, இந்த எல்லாருக்கும் பாடத்தில் அனுபவம் வருது.
உணர்வு வருது, ஒளி வருது, நாதம் வருது, எல்லாமே வருது. இது எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருங்களா, இல்லை ஒவ்வொரு உடம்புக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக வேறு வேறு விதமாக வருங்களா? அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பாடம் எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் கொடுக்குறது. ஆனால் அனுபவங்களில் வித்தியாசம் வரும். எப்படி வித்தியாசம் வரும்னா அவங்கவுங்க மனப்பக்குவத்துக்கும் உடல் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி பாடங்களோட அனுபவங்களும் மாறும். அதனால தான் ஒருத்தருக்கு பேசாதீங்க, ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்காதீங்க சொல்கிறதுக்கு காரணம், அனுபவங்களில் வித்தியாசம் வரும். ஆனால் இதை யாரை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா குருமார்களை கேட்கும்போது தான் நீங்கள் உங்களுக்கு வந்தது கரெக்டாக, நீங்கள் போகிறது கரெக்டாக அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அதனால் அனுபவங்களும் வித்தியாசப்படும். அது அவங்கவுங்க மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரி சரிங்களா? மனப்பக்குவம், உடல் பக்குவம். ஆமாம், உடலுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் 2 பொருளும் இல்லாமல் யோகம் பண்ண முடியாது. 2 வச்சு தானே பண்ணுறீங்க. இதுதான் இந்த முதலுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே அறுவடை கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த உடலை கெடுத்துக்கினா அனுபவம் அங்கே வராது, மனம் கெட்டு போச்சுனாலும் அங்கே அனுபவம் வராது. இது 2மே ஒரு பக்குவத்தில் இருந்தால் அனுபவங்கள் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? எல்லாரும் அப்படி இருக்கிறோமா? இல்லையே. அப்போது பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஐயா சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சாவறதுக்குள்ளே அந்த உலகத்துக்கு ஏதாச்சும் செஞ்சு வச்சுட்டு சாவுங்க, உங்கள் உழைப்பு அங்கே இருக்கணும், ஊருக்குள்ளே பொது நலத்துக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் வைக்கிறது இல்லைங்க, வெளியில் பொது நலத்துக்காக வாங்கி வைங்கன்னு சொன்னாருங்க. அதே மாதிரி கோயில் பக்கத்தில் ஒரு கோயில் கட்டியிருந்தாங்க, கும்பாபிஷேகம் நடந்து, அதுக்கு ஒரு மணி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். வெங்கலத்தில் 5 கிலோ. உங்கள்கிட்ட கூட கேட்டேன் நான், இந்த பேர் எழுதணும், ஏன் பேர் போட மாட்டேன் சாமி, ஐயா பேர் போடணும், எப்படி போடணும் உங்கள்கிட்ட கேட்டேன் நான். சாமி சொன்னீங்களா சத்குரு நித்யானந்தா இருக்கு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி போட்டு வச்சுட்டு வந்துருக்குறேன். அப்போ எல்லாம் அதான் பயன்படுத்தியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே சாமி. ஆனால் அதுலேருந்து ஒரு மாதிரி இன்பம், ஏதோ ஒரு இன்பம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நம்மளும் ஏதோ ஒரு இதை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே ஆசையாக இருக்குது. இந்த தர்மம் செய்ய முன்னாடி இருந்து செய்கிற தர்ம தானங்களுக்கும் இப்போ செய்கிற தர்மங்களுக்கும் நிறைய வித்தியாசமாக தெரியுது சாமி. இந்த பாடத்துக்கு வராதுக்கு முன்னாடி எவ்வளவோ செஞ்சுருப்போம், அப்போ கூட ஒன்றும் ஃபீல் ஆகல. ஆனால் இப்போ செய்கிற ஒவ்வொரு தான தர்மமும் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. இது வர்றது நல்லதுங்களா? நல்லதாமே, நல்லதுதான். ஏன்னா முதல்ல நீங்கள் செஞ்சீங்க, நான் செய்கிறேன்ற உணர்வோடு செஞ்சீங்க. இப்போ குருநாதர் நம்மளை செய்ய சொல்கிறார், இறைவன் செய்ய சொல்கிறான். அப்படின்னு செய்யும்போது அந்த பக்குவம் தான், அந்த உதவி தான், அந்த தர்மம் தான் நம்மளை காப்பாற்றும். நான் செய்கிறேன்னா அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றாது. புரியுதுங்களா? அதை தான் இப்போ நடந்திருக்கு மாற்றம். முன்ன செஞ்சதுக்கும் இப்போ செஞ்சதுக்கு வித்தியாசம் இதுதான் நடந்திருக்கு. அதான் பேர் போட்டுக்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். என் பேர் நான் போடல, என்னுடைய கடவுள் பேரை தான் நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு. நல்லா பத்திரமா தூக்கி கேட்டு பூசாரி தூண்டை விற்று விடுவானுங்க நைட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாரும். பேர் போடு பேரெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் ஐயா பேர் இருந்தால் அப்படின்னு சொன்னேன். எங்கள் சீடர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அந்த உலகத்தில் அவங்களெல்லாம் அந்த பொது சேவை செய்வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க சார். நன்றி சாமி, அவ்வளோதான். ஆத்மானம் சாமி. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா, ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா, ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அறத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. வரத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. அறிவைத்தா மன தெளிவைத்தா, மகிழ்வைத்தா நல் மனதைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா, ஆனந்தாயம்